ஹேடா பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு டூ ஹார்ட் பீட்டோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் நிறைய பேர் இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சீக்கிரமாக போடுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான்டா போடுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப மெயினான எஃப்எஃப்ஏ அது 2 தான். அதுக்காக இது மெயின் இல்லைன்னு சொல்ல வரல. நான் இது ரொம்ப நாள் ப்ரைவேட்டில் போட்டிருந்தேன். சரி ஓகே அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் எபிசோடு அப்படி இப்படி முன்ன பின்ன லேட்டாக வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதையும் நான் நடுவில் போட பார்க்குறேன். ஓகே சரி ஓகேடா. ஸோ போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ போன பாட்டில் ஐஷுக்கிட்டேருந்து ஃபோனை பிடுங்கி ஜேகே பேசியிருப்பான். இந்த மாதிரி நாளைக்கு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொல்லியிருப்பான். ஸோ ஐரா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதில் தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம்டா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஐரா ரொம்ப சீக்கிரமாகவே காலேஜ் போயிட்டா. அக்கா ஐரா என்னடி இப்போ எதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிற காலையிலேயே? ஏன் ஒரு நாளைக்கு சீக்கிரமாக போக மாட்டியா? வா சீக்கிரம் போகலாம். என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பண்ணுற? இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் கேட்காத, வா. அக்கா ஐஷு கூட வந்திருக்க மாட்டா, ஏன் தான் அப்படி பண்ணுறியோ? வாடி பேசாம அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ போய் அவளை ஸ்கூலில் விட்டுட்டு இவளை அப்படியே தேடுறா. அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா, பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே காலேஜ் பேக் சைடு தான், போகலாமா வேண்டாமா அப்படின்னு 1008 தாட்ஸ் இருந்தாலும் அவள் கால் நடந்து அப்படியே போகுது. ஸோ பேக் வேறு சைடில் தொங்க விட்டுருக்கா. அப்படி நடந்து போகிறா. அவள் கரெக்டாக ஜேகே தான் அங்கே தம் அடிச்சிட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பும் போது ஜேகே அப்படியே ஷாலை பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? ஷாலை விடுங்க. அப்படியே வாலை லாக் பண்ணிவிட்டு, ஏண்டி நான் இருகனா இல்லையான்னு வேவு பார்க்க வந்துட்டு இப்போ என்ன அப்படியே நைஸாக பார்க்குற? இங்கே பாருங்க என்ன பண்ணுறீங்க? நான் சும்மா தான் வந்தேன். ஆமாம் சும்மா. இங்கே என்ன வேலை உனக்கு? பசங்க தான் இங்கே நின்று தம் அடிச்சுட்ருப்போம், ஏதாவது அரட்டி அடிச்சுட்ருப்போம். இந்த இடத்துல உனக்கு என்னடி வேலை? என்ன வேலை? என்னை பார்க்க தானே வந்தேன், ஒத்துக்கோ உண்மையை. அதெல்லாம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். உனக்காக தான் நின்றுட்டுருக்கேன், எனக்கு தெரியுமே நீ வருவேன்னு சொல்லி. உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ எனக்காக தான் வந்திருக்க. ஐயோ போட்டு வாங்குறான். அதெல்லாம் இல்லை, உண்மையை சொல்லு. எனக்காக தானே வந்தேன். அதான் இல்லைங்கிறல்ல, ஆமாங்கிறல்ல. ஒரு இலகி இங்கே பாருங்க, நான் 1000 தடவை சொல்லிட்டேன் என் பேர் அது கிடையாது, என் பேர் ஐரா. நாளையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனே, நல்லா அழகா கண்ணு நல்லா உருண்டையாக இருக்கேன். இப்போ பாரு இப்படி பேசுகிறீங்க. என்னென்னா கேட்கல? ஒன்றும் இல்லை. சரி எதுவும் முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. அதுவா, அது வந்து ஐயங்க இப்போ நான் என்ன சொல்கிறது, எனக்கு கிஸ்ஸு வேணுமே. இது எப்படி வட்ட கேட்குறது? அது என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து ஒன்று கேட்கணும், கேட்டால் நீ எப்படி நினைப்பன்னு தெரில. என்ன? அது எப்படி கேட்குறதுன்னு தெரிலையே. சரி ட்ராமாவுக்கு நடிக்க ரெடி தானே நீ? நான் அதை பற்றி இன்னும் யோசிக்கலையா? இன்றைக்கி தான் ட்ராமா, ஞாபகம் வருதுல்ல? இன்னைக்கா? ஆமாம். சரி ட்ராமாவில் நல்லா நடித்தா என்ன தருவ? நீங்கள் நல்லா நடித்தா நான் அதுக்கு தரணும். ட்ராமாவில் ஒரு ஆள் சொதப்பினாலும் மொத்த டீமுக்கும் கோவிந்தா தான் சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு ஆள் சொதப்பினா கூட கப்பு கிடையாது, தடவை நம்ம தான் கப் அடிக்கணுமா? அதுக்கு நான் நல்லா நடிக்கணும்னா, நல்லா நடித்தா நான் நீ கேட்பேன், நீ தரணும். ஓகே நடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஏய் தரணும்டி, தரலன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான். நான் கேட்பேன், நீ கொடுக்கணும். ஓகே போங்க, ஃபஸ்ட்டு போய் ட்ராமாவுக்கு ரெடி ஆகுங்க. எங்கே போகிற? 2 பேரும் சேர்ந்து தான் ரெடி ஆகணும். என்ன தனித்தனியாக தான்? எது விட்டாலும் ஷாக் ஆகாதடி, வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இன்றைக்கி தான் ட்ராமா. இப்போ அப்படி இப்படின்னு டைம் ஸ்கிப் ஆகுது. மிசோ பயமாக இருக்குது எனக்கு ஒன்றுமே தெரியாது, டைலாக் கூட ஞாபகம் இல்லை.
பின்ன எனக்கு மட்டும் என்ன தெரியுமா என்ன? ஐயோ, தூய தமிழ்லலாம் அவரை பேசணுமா? சுத்தம் எனக்கு ஒன்றுமே வராது. போச்சு போச்சு. ஐயோ, நம்ம தப்பு தான். பேசாமல் எனக்கு பென்ட்ரைவ் எடுக்க கூட போகாமே இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஆயுஷுக்காக தான் போனேன். இப்படி வந்து நிற்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டால் வேறு வழியே கிடையாது. 2 பேரும் நடிச்சு தான் ஆகணும். இந்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. இது என்னது இவ்வளோ ஹெவியாக இருக்குது, எப்படி போடுறது இது? இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காஸ்டியூம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே மச்சான், இதெல்லாம் எடுத்து தலையில் வைக்கணுமாடா? ஐயா நல்லாவே இல்லை. என்ன மச்சான் இது பெட்டி மாதிரி இருக்குது? டேய் எனக்கே இங்கே கஷ்டமாக இருக்குது. டே ஏஜே, இந்த ஜிப்பை மட்டும் போட்டு விட. ஏச்சி குட்டி குஞ்சா போயிடாங்கிட்டு. டே உங்களுக்காச்சும் பரவாயில்லடா, இதை தூக்கிட்டு நிற்கணுமா? என்னடா இது பேப்பர் ஈட்டி? ஐயோ கன்றாவியாக இருக்குது மச்சான். இருந்தாலும் ஷோல்டர்ஸு ட்ரெஸ்ஸு நல்லா தானடா இருக்குது. அப்போ ஜேகே தானே கிங்கு, ஸோ கிங்கு ட்ரெஸ்ஸு போடுறான். செம்மையாக ஷூட் ஆகுது ஜிமினுக்கும் ஜேகேக்கும். பா டேய், இவனுங்க மட்டும் நல்லா இருக்கானுங்கடா. நம்மளுக்கு பாரு எப்படா இருங்க பக்கத்து நாட்டு கிங்கு. செம்மையாக தான்டா இருக்க. எப்படி எதிர் நாட்டு கிங்கு நல்லா தான்டா இருக்க. ரொம்ப ஒட்டாதண்ணே. இங்கே தான் நம்ம தோஸ்து, அங்கே எனிமி, ஞாபகத்தில் வச்சுக்கோ. தெரியும்டா டேய் போடா அப்படின்ட்டு போகிறானுங்க. ஸோ இப்போ ட்ராமா ஆரம்பிக்க போகுது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்டேஜையும் அப்படியே திறக்குது. ஐஷுவும் குட்டையும் தான் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்ருக்காங்க. ஐஷு, இன்னைக்கு ஏதோ ஃபன்னு நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு தெரியும். சும்மா இரு, அதெல்லாம் அவங்க நல்லா பண்ணுவாங்க. யார்? சரி, அவங்களெலாம் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணாங்களா? ஒன்றுமே பண்ணலை. அப்போ இங்கே மட்டும் பாரு ஃபன்னாக இருக்க போகுது. இப்படி சொல்லும் போதே ஸ்டூடெண்ட் எல்லோரும் அமைதியாக இருங்க, ட்ராமா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ ஸ்க்ரீனும் அப்படியே திறக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே ஏஜே தான் அப்படியே வர்றான். அத்தாடி என்ன ஸ்க்ரீனை தொந்து நான் வரேன், டவுசர் வேறு நீய மாட்டேங்குதே அப்படின்ட்டு வரான். ஸோ எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க அவங்க கெட்டப்பை பார்த்து. ஏன்னா அவனுக்கு மட்டும் ஆஃப் டவுசரு. சிரிக்கிறானுங்க பாரு. அவனுங்களுக்குலாம் அழகான காஸ்டியூம், எனக்கு மட்டும் பட்டாப்பட்டி டவுசரை கொடுத்துட்டானுங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் காற்று உள்ளே போகிறதுனால நான் விட்டுட்டேன். ஏஜே, காஸ்டியூம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் டவுசரை மட்டும் தான் மாற்றி போட்டிருக்க. ஏய் புட்டி, நீ எதுக்கிட்டே அங்கே நோட்டிக்கிட்டு இருக்க? சும்மா அப்படின்ட்டு அந்த டவுசர் எடுத்து மேலே மாட்டிட்டு, இது ஒன்று நீயவே மாடி இருப்பில். அமைதி அமைதி அமைதி. ஐஷோ, ஏஜா நம்ம பார்க்கவே சிரிப்பு வருதுல்ல. சும்மா அரடி, எனக்குமே சிரிப்பாக தான் வருது. என்ன கை தட்டி என்ஜாய் பண்ணுவது பார்த்தா சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் கொஞ்ச நேரம் மூடிட்டு இருங்கடா. அமைதியோ அமைதி. இங்கு வந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஜே பரவாயில்லடா, ஃப்ளோவில் எப்படி இருப்பலையே. ஆஹா நல்லா தான் இருக்குடா நீ பேசுகிறதோ. இப்போ என்ன கதை அப்படின்னா, ஏஜே தூய இதில் பேசணும். தூய இதில், அதாவது இப்போ என்ன கதை பாத்திரம் அப்படின்னா, கதை பாத்திரம் ஏதோ ஒரு பாத்திரம். இப்போ என்ன, 2 நாட்டு ராஜாக்கும் போர் வரப்போகுது. போரில் எவன் செத்து மடியிறானோ அவனுக்கு தான் அவனோட தங்கச்சி, சாரி காதலி. இதில் நான் எந்த நாட்டு ராஜாவோட கூஜானே எனக்கு தெரியல. போகிற போகல பிக்கப் பண்ணுறேன். சரி இப்போ இருந்து ரகலைகளை ஆரம்பிப்பட்டும். பொம்பளைகளை விடக்கூடாது, பொருள்களை தொடக்கூடாது. டேய் வாங்கடா டே 2 நாட்டு கிங்களும், சரி கிங்குகளும். டே வந்து தான் தொலைங்களேடா. இப்படி சொன்னதும் அப்படியே ஜேகே அப்புறம் ஜிமின் 2 பேரும் வரானுங்க. கையில் ஒரு குச்சி வேற. பார்க்கவே அவ்வளோ காமெடியாக இருக்குது அந்த கெட்டப்பை பார்க்க. குட்டி கொஞ்சம் எவனுங்களாம் போய் ராஜா கெட்டப்பு. டேய் உன்னோட நான் நல்லா தாண்டா இருக்கேன். கூஜா அவர்களே, இந்த நாட்டுக்கு கூஜாவாக வந்தால் 10 நாளைக்கு தேவையான கோட்டர் சரகு இனாமாக கிடைக்கப்படும். எப்படி வசதி? ஐயோ ராஜா அவர்களே, ஆல்ரெடி நான் உங்கள் நாட்டில் தான் பட்டா போட்டு வைத்திருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த குட்டிற்கு கொஞ்சம் ராஜா தேவையில்லை. நான் உங்களிடையே வந்து சரணடைகிறேன். டவுசர் கூஜா, 10 நாள் ஓசி சரக்கிற்காக இந்த ஜிமினிடந்தே போகிறாயா? போடா, சிங்கிளாகவே சமாளிக்கும். என்னடா பண்ணுறீங்க, தமிழ் இங்கிலீஷும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைம் தான் பாவம் ஓரமாக ஈட்டி பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். பட் அவனுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது இவனுங்க பண்ணுறதெல்லாம். அமைதியோ அமைதி. முதலில் இந்நாட்டு தேவதைகளை வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்த்து என்னென்னு முடிவு பண்ணிப்போம். என்ன? ஓகே, எனக்கும் ஓகே. சீக்கிரம் ஃபிகரை கூப்பிட சொல்கிறா. எவ்வளோ நன்மையுமே முடிஞ்சே பார்க்குறது. ஐயடா
இப்படி சொன்னதும் 2 நாட்டு குயினும் வர்றாங்க. ஸோ குயின் ரொம்ப அழகாக இருக்காங்க. 2 பேரும் அப்படியே ரெடி பண்ணி 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. ஜேகே அப்படியே ஆணும் வாயை பழந்து பார்க்குறான். ஏன்னா ஐரா ஜிமினோட தங்கச்சி. ஜிமின் இந்த பக்கம் மிஸ்ஸோவை முழுங்குற மாதிரி பார்க்குறான். பொறுக்கி எப்படி பார்க்குறான் பாரு. என்ன இப்படி இருக்கா? ஜிமினா ஜேகே, ஐயோ இப்போ சண்டை போட்டு அந்த ராணியை தூவணுமா? 2 காஜி ராஜாக்களும் கொஞ்ச நேரம் உனக்கு காஜித்தனத்தை அடகுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிச்சோ. புலவர்களே, சற்று சாந்தமாக உரையாடுங்கள். இப்படியெல்லாம் பேசக்கூடாது. டேய், அப்படிதாண்டா பேசுவேன் பின்ன. ஐயோ புலவரே, அப்படி பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன் பின்னங்கிறதுக்கு இப்படியெல்லாம் பேசினால் அரசவையில் உங்களுக்கு இடம் கிடையாது. அப்படிங்க சொல்லினே இருக்கீங்க. வா, அந்த பையனோட டோப்பா கழட்டிட்டு என்னடா இது? இங்க நார்மலாக பேசு. நான் டோப்பாண்ணா இந்த குரலை வச்சுட்டு என்ன புலவரே கிழவரேன்ட்டு என்னடா மண்டுது? ஸ்டைலு சிவ பின்ன என்னதுப்ப? குட்டி குஞ்சா ராஜா, இறுதியாக என்னடா சொல்ல வருகிறாய்? போர் தொடுத்தே ஆக வேண்டுமா? ஆமாண்டா காஜி ராஜா, போர் தொடுத்தே ஆக வேண்டும். உன்னை எளிதில் விட என் மனம் வருகிறது. டே, அது வருந்துகிறதுடா. வருந்திக்கிறது. சரி, டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஷோ, இப்போ நம்மளை போய் இந்த ட்ராமாவில் நடிக்க விட்டேன் பாரு, போச்சு. அப்போது வேறு வழி கிடையாது. என் வாளுக்கு நீ இரையாக போகிறாய். பார்க்கலாம்டா, பார்க்கலாம்டா. டே குட்டி குஞ்சா, நீ மட்டும் பண்ண போறியா இல்லை நான் மட்டும் பண்ண போகிறேன்? நான் டே என்னடா பேசுகிறீங்க? அது கொலை பண்ண போகிறாயா இல்லை நான் உன்னை கொலை பண்ண போகிறேன் நான் பார்க்கிறேன். இப்படியே இருந்தால் என்னடா அர்த்தம்? இருவரும் வாளை எடுத்து மாற்றி மாற்றி குத்துங்கள். யார் அதிகமாக குத்தியிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அழகாக பெண் கிடைப்பாள். இல்லை என்றால் ஆயாவை தான் பிடித்து கட்டி வைப்பேன். குத்துங்கடா டேய். எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா ஏஜே டபுள் மீனிங்ல சொல்றான். பசங்களாம் ஏஜேக்கு தான் பாராட்டா குவிக்கிறாங்க. தேங்க்ஸ், சும்மா இருப்பானா? அவனும் அங்கேருந்து வந்துட்டான் இந்த கூட்டத்துக்குள்ள. குட்டி கொஞ்சம் இளவரசரே, டே தளபதி, நீ எனக்கு சப்போர்ட்டா இல்லை அவனுக்கு சப்போர்ட்டா? அது ராஜா. டே ராஜாடா, ராஜா, அது உங்களுக்கு இந்த பெயர் தான் பொருத்தமாக இருக்கிறது. அப்படி சொல்கிறான் என் தளபதி. டேய் காஜி, நான் உன் தளபதி இல்லைன்னா இவரோட தளபதி. அப்படியே நைஸா ஆள் அந்த பக்கம் உருவலான்னு பார்க்குறியா? டே எவன் ஆளை எவன் உருவுறுதே? டேய் என்னடா என்ன ஓரா பேசிட்டு இருக்கேன்? பூஜா அவன்கிட்ட பேசவே இல்லை. இதோடா ஈட்டி பிடிச்சி நிற்கிறான் ஆளு. வந்துட்டா பாரு பேசுறதுக்கு. மிஸ்ஸோ என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் ஒரு ட்ராமாவா? என்னடி சிரிக்கிற? எனக்கு வயிறே வலிக்குது இவனுங்க பண்ணுறதை பார்த்தா. இதோ பாரத்தில் இப்பயே சொல்கிறேன், ஒழுங்காக சொல்கிறேன். உன் தங்கச்சி என்னை கட்டிய போகிறேன். போர் முறைலாம் வேணாம், ஒழுங்காக அவளை என்னை கட்டி கொடுத்துரு, அவ்வளோதான். எது என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்கணுமா? இது நல்லா இருக்கே. என்னோட பாருக்கு வந்தாயா, ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தாயா, அட்லீஸ்ட் ஒரு பியராவது வாங்கி கொடுத்தாயா? மானங்கட்டவனே, ஓசி சரகை மூத்திரம் போல் குடித்து விட்டு உனக்கு ஏன் தங்கச்சி கேட்குதா? குட்டி குஞ்சா அறுத்து கையில் மாட்டிடுவேன். அது எதுக்கு நான் கையில் மாட்டுறேன், நாய்க்கு போட்டுருவேண்டா அப்படின்னு கத்தி எடுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். டேய், நான் ஓவர் மயிரா பேசுகிறேன். ஏங்க ஏன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிடுவியா அப்படின்னு 2 பேரும் ஒரு மாதிரி காமெடியாக டான்ஸ் ஆடுறானுங்க வாழை வச்சுட்டு. இப்போ டைம் அங்கேருந்து வந்துட்டு, டேய் சரியான ஆம்பளையாக இருந்தால் தூக்கி பாட்டா. தூக்கிட்டேன்னா என்ன பண்ணுற ஈட்டி மவனே? ஏய் ஈட்டின கீழே ஈட்டியை வச்சு சொருகிடுவேன். வாடா டேய், சொருகுடா. அப்படி ஏழு மச்சான், டேய் சொருகுடா அப்படி சொல்லும் போதே டயாங்க அப்படியே இருடா டேய் அப்படின்ட்டு பின்னாடியே சொருகிறேன் ஏஜேக்கு. டேய் என்ன ஏண்டா சொருகுன மச்சா, பள்ளிக்குதுடா டேய். சொருகுன்னல்ல, அதான் சொருகுனேன். போடா டேய், அங்கிட்டு போய் எடுத்துக்கோ. அடப்பாவியலா, நானும் முன்னாடி காப்பாற்றிட்டு இருந்தேன், இப்போ பின்னாடி சொருகிவிட்டானே அப்படின்ட்டு ஏஜே அப்படியே காமெடியாக நடந்து போய் அந்த ஈட்டியை எடுக்கிறான். மச்சா, என்னால் முடியவில்லை. உன் கூஜாவை பின்புறமாக குற்றி சரித்து விட்டாய். நீதாண்டா இனி இந்த நாப்பாட்ட மச்சா, இதை நாட்டை காப்பாற்றணும். கூஜா டேய் மச்சான் டேய், ஐயோ இருடா டேய் வரேன் அப்படின்ட்டு வாள் எடுத்து 2 பேரும் சண்டை போடுறானுங்க. 3 பேரும் மாற்றி. ஏய் இந்த பக்கம் வாடி. என்ன பண்ணுறங்க, விடுங்க. உண்மையை சொல், நீ என்ன தானே காதலிக்கிற?
உன் அண்ணன் குட்டி குஞ்சான் இருக்கான் என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். சொல்லு, என்ன லவ் பண்ணுற? ஐரா, குடும்பமானத்தை வாங்காத, உண்மையை சொல்லு. அந்த காஜியவா லவ் பண்ணுற? ஐயோ, நான் யாரையும் விரும்பவில்லை. தயவு செய்து என் கைகளை விடுங்கள். வச்சாம் பாரு ஆப்பு. அப்போ ஜிமின் அப்படியே மிசோ கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ தாண்டி என் உண்மையான காதலி. ஐயடா, அப்படின்னு யார் சொன்னா? நானும் உன்னை விரும்பவே இல்லை. இது விரும்பவில்லை? உண்மையை சொல், விரும்பவில்லை? அன்று லைப்ரரிக்குள் நீயும் நானும். ஐயோ, நான் உங்களைத்தான் விரும்புகிறேன், போதுமா? அண்ணா, என்னை மன்னித்து விடு. நான் இவரைத்தான் விரும்புகிறேன். எது? அடச்சி, நீ எல்லாம் ஒரு தங்கச்சி குடும்ப மானத்தை கப்பலில் வாங்கிறாளே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே. ஐயோ, நான் தோகவே மாட்டேன். பூஜா, எவ்வளோ நான்டா செத்து போன மாதிரியே நடிப்பேன். எந்துட்டா சரி, உயிரோடு தாரியேனா? எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வாட்டில் தூங்குகிறீர்கள். தூங்கிவிட்டேனாம், அது ஏன் இவ்வளோ துக்கமாக பேசுகிறீர்கள்? அதால் எந்திரிச்சு வந்துட்டேல. இந்தா பிள்ளை, என்ன அவனை லவ் பண்ணுறியா என்ன? ஆமாம், இவரைத்தான் விரும்புகிறேன். அப்போ நீ? அது இங்கே பாரு ஐரா, போகாதே. அண்ணன் சொல்வதை கேள், அவன் சரியான காஜி. அண்ணா, நீ உன் விருப்பப்பட்ட பொண்ணை காதலித்து கரம் பிடித்து விட்டாய். அப்போது நானும் எனக்கு விருப்பப்பட்ட பையனை தானே காதலித்து கரம் பிடிக்க வேணும். அதனால் நான் இவரையே கரம் பிடிக்க இப்போது மனம் மாறிவிட்டேன். அதனால் என்னை மன்னித்து விடு. இப்போ பத்தியா, வச்சாப்பாரு செக்கு உன் தங்கச்சி. ஐரா, என்னிடம் வந்துவிடு. ஏய், நீ இந்த பக்கம் வாடி. என்ன அவனை பிடிச்சி ஒட்டிக்கிட்டு இருக்க? அது ஐரா, வா இந்த பக்கம் வாடி. அவனே கொடுக்க மாட்டேங்கிறான், அப்புறம் எப்படி அவனை கொடுக்குறது? ஐயோ, விடுங்க. மிசோ, என்னடி இவனுங்க எப்படி பண்ணுறானுங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. ஏய், இந்த பக்கம் வாடி. சிக்கை கையை விடு, சிக்கை வலிக்குது. எதே? ராஜாவை பேர் சொல்லி வலிக்குது. ஏன்டா அடிக்கிற? ராஜாவை பேர் சொல்லி கூப்பிடுவேன். கூப்பிடுவியா? ஓ, வலிக்குதுடா. தெரியாமல் உங்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டு. விடுங்கடா, விடுங்க. சின்ன கை வலிக்குது. கை வலிக்குதா? எனக்கு மனம் வலிக்குதுடி. ஏய், நான் அவன் கூப்பிட்டோன்னே போகிறேன். இந்த பக்கம் வாடி. இப்போ நீங்களால் வருகிறீர்களா இல்லை? ஐயோ, என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உரிதாக தூய தமிழில் பேசுங்க. அதெல்லாம் நமக்கு வராது. இப்போ வரியா என்ன? ஐயோ, ஸோ இப்போ 2 பேரை பிடிச்சி மல்லு கட்டி இழுத்துட்ருக்கானுங்க. ஸோ டைம் விழுந்து சிரிக்கிறான். என்னடா ட்ராமா பண்ணுறீங்க? அந்த மாதிரி தான். ஸோ கீழே இருக்கவங்களுக்குலாம் வயிறே வலிச்சு போச்சு. டேய் கூஜா, தீர்ப்பை மாற்றி சொல்கிறா. என்னால் முடியவில்லை. அதானே, இதுக்கு ஒரு தீர்ப்பு வந்தே ஆக வேண்டும். அமைதியோ அமைதி. சொல்கிறா கொஞ்சமா அவனை தீர்ப்பை. ஏஜே, இது உன்னோட நேரண்டா. களத்தில் இறங்கி கழகு. சூரியன் உதிப்பதோ கிழகு, சுந்தரி அளப்பதோ உலகு. சும்மா கும்பாட்டை கிளப்பு, இப்போ அனல் பறக போது ஏஜேவோட வழகு. எப்பட்றா? உகர மாதிரி இருக்கு, மூடிட்டு சொல்லு. அதாகப்பட்டது. இப்போ என்னன்னா, 2 பேரும் 2 ஃபிகர் வேணும். அவள் தானே? நீ அவனும் மாச்சான் ஆகிக்கோங்க. அவள் தான் போகிற முடிஞ்சு போச்சு. ஆமல்ல, உனக்கு ஓகே தானே மச்சான்? எனக்கு ஓகே தான். உனக்கு டே குடி கொஞ்சம். எனக்கும் ஓகே தான். சர்ரா, இவ்வளோ சொல்கிறா. இந்தா நீ ஏன் தங்கச்சி எடுத்துக்கோ. சர்ரா குட்டி குஞ்சா, என்ன இருந்தாலும் மச்சான் ஆகிட்டேன். இந்தா நீயும் பிடிச்சிக்கோ அப்படின்னு மாற்றி தள்ளி விடுறானுங்க. அவள் தான்டா ட்ராமா ஹாப்பி என்டிங்கோடு முடிஞ்சிடுச்சு. எல்லாம் கை தட்டுங்கடா. இப்படி சொன்னது என்னால் கை தட்டுறாங்க. ஸோ எல்லாருமே விழுந்து சிரிக்கிறானுங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் மிசோக்கும் ஐராவுக்குமே சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அப்படியே 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஸோ இந்த இடமே ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக ஏஜே நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், இப்படியே பார்த்து கொண்டு இருந்தால் என்னடா, அடுத்து போட வேணாமா? என்னடா டே டிஜே, என்னடா பார்த்துனே இருக்க? அடுத்து கப்புள் சாங் போடுறா. வா, அதான் வாராயோ காதல் வீசா. ஸோ இப்படி சொன்னதும் அந்த ஸ்க்ரீன் அப்படியே அழகாக ரெட் கலரில் மாறுது. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி அப்படியே ஜேகே ஐராவோட கையை பிடிக்கிறான். அந்த பக்கம் மிஸோட கையை ஜிமின் பிடிக்கிறான். அந்த சாங் அப்படியே ப்ளே ஆகவும் அப்படியே டான்ஸ் பண்ணுறாங்க அழகா. ஸோ டான்ஸ் ஆடுறதுனால டைம் அப்படியே அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போயிட்டான். என்ன அவர் மட்டும் தனியாக இருக்காரு?
ஐஷு நான் வரேன், எங்கடி போகிற, நான் வரேன் இரு அப்படின்ட்டு இப்போ ஸ்க்ரீன் பின்னாடி தான் போகிறான். ஸோ டேங் அப்படியே தனியாக நின்றுட்டுருக்கான். என்ன தனியாக இருக்கீங்க? ஆ ஏய் நீ என்ன இங்கே? அது இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க அதான். அவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்கல்ல அதான். ஹோ, உங்களுக்கு இந்த கெட்டப் கொடுத்துட்டாங்கன்னு வருத்தமா? அப்படிலாம் இல்லை. சரி நான் போகிறேன். அப்போ டைம் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடலாமா? சரி இப்போ அப்படியே அவங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஆடுறாங்க. அவங்களோட ஷேடோ அப்படியே முன்னாடி தெரியுது. ஸோ ஏஜ் இதெல்லாம் கண்கொள்ளாத காட்சி மாதிரி அப்படியே கணத்தில் கை வச்சு பார்த்துட்டு இருக்கான். எவ்வளோ அழகாக என் மச்சான்ஸ்க்கெல்லாம் லவ் பண்ணுறானுங்க. மொட்டை பையனாக இருந்து இதெல்லாம் ரசிக்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்லடா ஏஜி, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொமான்டிக்காக இப்போ அப்படியே 3 பேரும் சேம் போஸ் லிப்லாக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே கிட்ட வரான். ஸோ ஐரா அப்படியே இந்த பக்கம் ஜேகே வந்து அப்படியே கிட்ட வரான். அந்த பக்கம் அப்படியே டேங் அப்படியே கிட்ட போகிறான். ஸோ செம்ம போஸு, எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க கிஸ்ஸு அப்படின்னு சொல்லி. ஸோ ஐரா அப்படியே டக்குன்னு ஜேகேவை தள்ளி விட்டுடுறான். ஸோ அந்த சாங் அப்படியே ஆஃப் ஆயிடுது. ஸோ அவன் அப்படி பண்ணதும் ஒரு மாதிரி சலசலன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அது நான் இருடி இப்படி சொன்னதும் ஐரா அங்கேருந்து ஓடியே போயிட்டான். ஏய் ஐரா, அது கிஸ்ஸு போச்சே. ஐயோ, நல்ல போஸ்டில் இருந்த ஜிமினா. ஏய் என்ன ஓடி போயிட்டா? அது அப்போ டைம் அப்படியே விட்டுட்டு இல்லை அது உங்கள் அக்கா தானே அது? ஆமாம் ஆமாம், அவன் ஓடி போயிட்டான். நானும் போகிறேன், இரு நானும் வரேன். டேய், இந்த பிட்டுக்காணி தான்டா உட்காந்துட்டு இருந்தேன், அந்த பிள்ளை வாட்டில் ஓடி போயிடுச்சு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனும் ஓடுறான். இப்போ அப்படியே ஐரா ஓடினதும் பின்னாடியே இவனுங்க ஃபுல்லாக துரத்திட்டு வராங்க. ஐரா இப்போ அப்படியே மூச்சு வாங்கிட்டே நிற்கிறான் ஒரு இடத்துல போய். அப்படியே திரும்பி பார்க்குறான், பார்த்தா படையோடு வந்திருக்காங்க. ஹே எதுக்கு ஓடி வந்த? அதானே எதுக்கு ஓடி வந்த? ஐரா எதுக்கு ஓடி வந்த? ஐரா எதுக்குடி ஓடி வந்த? டேய் நீங்களும் அதுக்குடா ஓடி வந்தீங்க? அது இவன் ஓடி வந்ததுனால தான் நான் ஓடி வந்தேன். இவங்கள பார்த்தா நான் ஓடி வந்தேன். இவனுங்கெல்லாம் ஓடுறானுங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன். டேய் இதெல்லாம் ஓடினதுக்கப்புறம் நான் மட்டும் அங்கேருந்து என்ன பண்ணுறது? அதான் நானும் ஓடி வந்தேன். ஓ, அப்போ ஐரா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இல்லை அது ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு அதான். அது சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மிசோவா போகலாம் அப்படின்ட்டு மிசோ கையை பிடிச்சிட்டு ஓடுறா. ஏய் அதான் போயிட்டால, போனதுக்கப்புறம் என்னத்தை நக்குற? டீ போடா, எதுக்குடா பின்னாடி ஓடி வந்தீங்க தேவையில்லாமல்? என்ன நினச்சிருப்பா? சரியான காஜின்னு நினச்சிருப்பா. ஏண்டா அப்படி இழுத்து கொடுக்கணுமா என்ன? அவ்வளோ பெரிய ஸ்டேஜு. அது சீனு மச்சான். எங்கப்பா எந்த பேப்பரில் போட்டிருந்துச்சு கொஞ்சம் காட்டு. டேங்க மூடு என்ன? நீ மட்டும் என்ன பண்ண? அது நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணலையே. அதான் நானும் இவனும் பார்த்தோமே பின்னாடி என்ன கதை ஓடுச்சுன்னு. குட்டி குஞ்சா அடங்க, என்ன 3 பேரும் காஜித்தனமாக தான்டா பண்ணீங்க. உங்கள் செட்லேயே நான் மட்டும் தான் ரொம்ப நல்ல பையன். மூடு என்ன, ரொம்ப நல்ல பையனா? இப்போ ஜேகே அப்படியே அவன் தலையில் கை வச்சுட்டு அப்படியே பின்னாடியே பார்க்குறான் ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு. நான் நினச்சிருப்பா ஒரு வேளை முத்தம் கொடுக்க வந்தது பிடிக்காமல் போயிருப்போலோ. ஜேகே அவசரப்பட்டியடா, ஃபிகராக இருந்தாலும் பார்த்துருக்கணும். இன்னும் எதுவுமே சொல்லிக்கல, அதுக்குள்ள அவசரப்படலாமா? கொஞ்சம் அடங்கியிருக்கணும்டா. லிப்ஸை பார்த்ததும் அப்படியே பாயிர. என்ன நினச்சிருப்பா? ஐரா என்னாச்சு? நீ ஓகேவா? எதுக்கடி இப்படி ஓடி வந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிசோ, அது டக்குன்னு என்ன ஜாகு கிஸ் பண்ண வந்ததும் உனக்கு நர்வஸ் ஆகிடுச்சு. மிசோ இப்போ எதுக்கு நீ அதை சொல்கிற? இங்கே பாரு, அதை பற்றி பேசாத விடு. ஆமாம் நீங்களும் தானே அப்படி இருந்தீங்க? அது எனக்கு தெரியல, அப்படியே நான் பின்னாடி ஓடி வந்துட்டேன். ஒருவேளை சீனா இருக்குமோ? சீனா ஸ்கிரிப்டில் நான் படிக்கவே இல்லையே அப்படி எதுவும் இல்லை. அது சீன் மாதிரிலாம் தெரியலை எனக்கு. சரி பயந்துட்ட போல.
மிசோ சும்மா இரு, அதை பற்றி பேசாத, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என் ஐரா, உன் கண்ணெல்லாம் செவக்குது. வெக்கப்படுறியா என்ன ஜேகேவை நினச்சி? ஹேய், வெக்கமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெக்கம்லாம் படலை. இங்கே பாரு, நீ அதை பற்றி பேசாத. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றுறேன். சரி மாற்று. அப்படின்ட்டு மிசோ இப்போ வெளியே வரா. அப்போ கரெக்டாக அங்கே குட்டி தான் வரா. ஸோ குட்டியோட காதை பிடிச்சி அப்படியே திருகுறா. ஆ மிசோக்கா, என்ன பண்ணுறீங்க? விடுங்க. என்னாச்சு? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என் குட்டி வாளு, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நீ என்ன பண்ண? நானா? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஒன்றும் பண்ணலை. நான் தான் நல்லா பார்த்தேனே. என்ன? அவன் என்ன உன் பின்னாடி சுற்றுறானா? இல்லையே, அதெல்லாம் இல்லை. நான் மிசோக்கா, ப்ளீஸ் யார்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் என்ன நினைப்பான்? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். அந்த ட்ராக்கே வேறு மாதிரி போகுது. என்னது? என்ன ட்ராக்கு? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா? தெரியல, ரூமர் மாதிரி இருக்குது. மிசோக்கா, சிரிக்கும் போதே தெரியுது. ஆனால் ஏன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை? அவங்களே என்ன சொல்லிக்கல. என்ன? அவங்களே சொல்லிக்கலையா? ஏன் தெரியல. ஆனால் ஜேகே அண்ணா நல்லவர் தான். எது அண்ணாவா? எனக்கு அண்ணான்னு கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்கு. சரி, அவங்க 2 பேரும் எப்போ சொல்லிப்பாங்க? எனக்கு என்னம்மா தெரியும்? உங்கள் அக்காவுக்கு தான் தெரியும். அது இருக்கட்டும், ஜிமின் அண்ணாவும் நீங்கள் இருந்த போஸு வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாரு, ஜேகே வேணா அண்ணன் கூப்பிட்டுக்கோ, ஜிமினா அண்ணான்னு கூப்பிடாத. உனக்கு மாமா மாதிரி எப்படினாலும் நீ வச்சுக்கோ. மிசோக்கா, அப்போ உங்களுக்கு ஜிமின் அண்ணாவை பிடிக்குமா? இல்லை இல்லை இல்லை, ஜிமின் மாமாவை சீனியருக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு அவரை பிடிக்கும். நிஜமாவா? பாரா, இந்த ட்ராக் எப்போ இருந்து? அதெல்லாம் ஸ்கூல் டேஸ்லேருந்து. ஸ்கூல் டேஸ்லேருந்தா? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, விடு, நீ என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்ட்டு அவள் போகிறா ஷையாயிட்டு. ஆனாளுக்கு ஒரு கதை வச்சுருப்பாங்க போலையே. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஆகுது. எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ ஐஷு நம்பர்லேருந்து கால் வருது. ஸோ குட்டி அப்படியே சிரிச்சுட்டே அட்டன் பண்ணுறா. சொல்லிடி, என்ன இந்த டைமில்? உங்கள் அக்கா எங்க? உங்கள் அக்கா எங்கடி? அது ஒரு நிமிஷம். ஐரா, என்னடி? என்ன? இந்தா, என்ன புடி. இவன் ஒருத்தி. ஹலோ, ஓய். என்ன? அப்படியே அவன் குட்டியை பார்க்குறான். குட்டியை அப்படியே திரும்பிட்டு, நான் அதையும் கேட்கலப்பா, நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு போகிறான். என்ன அப்படியே ஓடி போயிட்டேன். ஈவினிங் வெயிட் பண்ணேன், நீங்கவே இல்லை, சீக்கிரம் போயிட்டியாமே? அது ஆமாம், கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன். என்ன விஷயமா? நம்ம காலேஜ் தான் வின் பண்ணியிருக்கு, அதுவும் ட்ராமாவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணதை பார்த்து. அப்படியா? அப்படியாவா? சொன்னல, ட்ராமாவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தா நான் என்ன கேட்டாலும் தரணும்னு. அது ஒன்றுமே தராமல் போயிட்டேன். இல்லை, அது இப்போவா அதுக்கு ஃபோன் அடித்து கேட்கணும்? நான் மார்னிங் வருவேன்ல. எனக்கு இப்போ வேணும். என்ன வேணும்? நான் கேட்டது நீங்கள் ஒன்றுமே கேட்கலையே. கேட்பேன். சரி, என்ன வேணும்? வாங்கி தரேன், நாளைக்கு வந்து தரேன். வாங்கி தரணுமா? வாங்கி தர அளவுக்கு அது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் ஆச்சே. எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா? அப்போ சத்தியமாக என்னால் வாங்க முடியாது. ஏன்னா எனக்கு பாக்கெட் மணியே கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. தயார்டாயவா? சரி, இப்போ வந்து தரியா? இங்கே பாருங்க, நாளைக்கு தான், இன்றைக்கெலாம் கிடையாது. இன்றைக்கி வேறு குரூப் ஸ்டடி, ஸோ எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். இன்றைக்கெலாம் வந்து தர முடியாது. எல்லா ஃபிகரும் ஒன்றா தான் இருக்கீங்களா? எது ஃபிகரா? இல்லை, கேட்டேன், எல்லோரும் ஒன்றா தான் இருக்கீங்களா கூட்டுக்கலாவணியா? அது ஒன்றும் இல்லை, மிசோ மட்டும் வந்திருக்கா வீட்டுக்கு. அப்படி? சரி, ஒன்றும் இல்லை, கேட்டேன். சரி, எப்போ தரேன்?
இப்போ தானே சொன்னேன் நாளைக்கு தான் கிடைக்கும்னு. எதாக இருந்தாலும் நாளைக்கு கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கி தரேன். இன்னைக்கு எதுவும் கேட்காதீங்க. பாய் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றா. ஏய் நான் வச்சுட்டா. எனக்கு வேணுமே ஒன்று நச்சுன்னு. இப்போ என்ன பண்ணுறது? யார்? ஐஷு. ஐஷு ஐஷுலாம் தூங்கியிருப்பா. ஜேகே அண்ணா தானே? ம் ம். அக்கா உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? என்கிட்ட ஓப்பனாக சொல்ல. இல்லடி எனக்கே தெரியல. இங்கே பாரு அதை பற்றி பேசாத அப்படின்ட்டு போய் படுக்கிறா. அப்போ மிசோ தான், ஏய் என்ன தூங்குற? குரூப் ஸ்டடின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு நாளைக்கு டெஸ்ட் இருக்குடி. ஆமல்ல மறந்தே போயிட்டேன். குட்டி நீ தூங்குன்னா தூங்கு, நாங்கள் 2 பேரும் படிக்க போகிறோம். இல்லைக்கா எனக்கு போர் அடிக்குது. ஹே தூங்குன்னா தூங்குடி, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. நீ என்ன படிக்கவா போகிற? கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன்னு உனக்கு என்ன? என்னமோ பண்ணுப்போ அப்படின்ட்டு படிச்சிட்ருக்காங்க அவங்க 2 பேரும். இவன் அப்படியே உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்ருக்கா. அப்படியே இந்த பசங்க சைடு காட்டினா. ஸோ எல்லாருமே ஜேகேவோட மொட்டை மாலில் தான் படுத்துருக்கானுங்க. ஜேகே அப்படியே பசங்க பக்கம் திரும்பிட்டு, டே மச்சான்ஸ் மச்சான்ஸ் டே உங்களை தான்டா. என்ன அளவு கேட்குது சொல்லு. டேய் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடா. யாரடா? சன்னியா? கண்ணை மூடு வருவா. டேய் அவ்வளோ இல்லைடா என் ஃபிகருண்ணா. என்ன ஃபிகரு? உனக்கு 1000 ஃபிகர் இருக்கு. ஒத்த கிழிச்சிருவேன் ஏஜி ஒன்று. சரி சொல்லு என்ன? அதான்டா என் அழகி. ஓ அழகியா? சரி இப்போ என்ன அவளுக்கு நாளைக்கு தான் பார்க்க போகிறல மூட்டு படுறா. டேய் நானே கொசு கடிக்குதுன்றீங்க. டேய் குட்டி குஞ்சம். டே டயாங்கா. டேய் பாருங்கடா ஏஜே. என்னடா நைட்டு நேரத்தில் போட்டு என்ன? டேய் போய் பார்த்துட்டு வரலான்டா. ஃபிகரை பார்க்கலாம் எங்களால் வர முடியாது ஜிகே, மூட்டு போன அப்படின்ட்டு இவனுங்க 3 பேரும் குப்பரை அடித்து படுக்கிறானுங்க. ஏன் ஃபிகரை பார்க்கவா? இன்றைக்கி ஏதோ குரூப் ஸ்டடியா, எல்லா ஃபிகரும் ஒரே இடத்துல தான் இருக்குதுக்கலாம். அப்போ டேங்குச்சி மீனும் டக்குன்னு திரும்பிட்டு, என் மச்சான் ஃபிகரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா போயிடணுண்டா, அப்போல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. என்ன ஜிமினா? கரெக்டா போகலாமா என்ன? கேட்டு அந்த அருவாமனையை 3 குஞ்சியை அறுத்து விட்டுறேன். டேய் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ 3 பேர் உங்கள் ஃபிகரை பார்க்க என்ன ஊருக்கா போடுறீங்களா? டேய் பார்க்குறது தான் 3 பேர் பாருங்கடா போங்கடா. டே மச்சான் நீ இல்லாமல் எப்படா போகிறது? ஆமாம் அப்படி ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறானுங்க பாரு, எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போகிறதுக்கு. போடா டேய், ஏன்னாலாம் வர முடியாது. டே வாடா டேய் சொல்லுங்கடா. டே நீ தாண்டா டக்குன்னு ஐடியா போட்டு கொடுப்பேன் மச்சான். போகலான்டா. டேய் என்ன நான் கெஞ்ச விட்றியா? சரகு வேணால் வாங்கி தரேன் வா மச்சான். எது எச்ச சரகு வருவேன்னு பார்க்குறியா? என் கையிலே காசு இருக்குது, நானே வாங்கி குடிச்சிக்கிறேன். டேய் தூக்குடா. கதான்டா கரெக்டு. டே காலை விடுங்கடா. டேய் வந்து தொலைனை விடுங்கடா. டேய் பாருங்கடா குஞ்சுமணிங்களா விடுங்கடா. சை பாப்பா உயிரை போட்டு வாங்குறானுங்க. இவனுங்களுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க பாரு, ஏன் தள்ள தான் அடிச்சுக்கணும். வந்து தொலைங்கடா அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் பைக் எடுத்துகிட்டு அயனோட வீட்டுக்கு தான் வர்றாங்க. இப்போ வீட்டு வாசலில் பைக்கு நிற்குது. 4 பேரும் உத்து அந்த வீடையே பார்க்குறானுங்க. டேய் என்ன செவுறு கட்டி வீடாக கட்ட போகிற? அப்படியே உத்து பார்த்துட்ருக்க? இல்லை மச்சான் எந்த சைடு குதிச்சு ஏறலான்னு பார்க்குறேன். டே மாமா நல்லா யோசிச்சுக்கோடா. உள்ள அந்த சொட்டை தலையன் உங்கள் மாமா எங்கள் அறைவில் தூங்கிட்டு இருப்பான். எந்திரிச்சு வந்தான்னு வச்சுக்கோயேன் 3 பேரும் சரி 4 பேரும் கைமா தான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உள்ளே போகிறதுக்கு ஐடியா மட்டும் சொல்லு. என்னடா ஏதோ இந்த வீடை கட்டின கொத்தனார் மாதிரி சொல்கிற? தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு வாயிலே குத்து வேண்டாங்க. இல்லைடா அவன் சொன்னதும் அப்படி இந்த பாட்டு வந்துடுச்சு. சாரி மச்சான். ஆனால் அவங்களாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊருக்காக கூட போட முடியாதுடா. டேய் சொல்கிறான் எப்படா உள்ளே போகிறது? அந்த அருகுப்பர் ரூமு அதான் இருக்கும். எப்பட்றா கரெக்டாக சொன்னேன்? உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை பட்டில் பார்த்துருக்கோம், இது கூட தெரியாதா என்ன? அங்கே தான் லைட் எரியுது, அங்கே தான் இருப்பாளுங்க, போய் பார்த்துட்டு வாங்க. டே என்னடா பார்த்துட்டு வாங்க, நான் அசால்ட்டாக சொல்கிறேன். உள்ளே போகணும் மச்சான், பைப்பை பிடிச்சி ஏறணும். பாரு வழி கூட இல்லை, எப்பட்றா போகிறது? வீடு பங்களா வீடு மாதிரி இருக்குது, எங்கிட்டிருந்து எங்கிட்டா போகிறது? அதான் தெரியுதுல்ல, 10 ராத்திரியில் கூப்பிட்டு வந்து ஏன்டா என்னை போய் சாவடிக்கிறீங்க? சரி இவன் தான் ஃபிகரை பார்க்க வந்தான், உங்களுக்கு என்னடா நோவுது? நாங்கள் சும்மா துணைய வந்தோம். இல்லைடா ஆமாம் துணைய வந்தோம். மூஞ்சிலே பொறுக தான் வந்திருக்கீங்கன்னு எழுதியிருக்கு. ஏன்டா அப்படி புழுவுறீங்க? இருங்கல்ல நான் தான் பாவம் மச்சான்,
சரி விட்றா, என்ன யாருக்கு பண்ணுற? எவனுக்கும் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. டேய் தோணன்னு பேசாமல் உள்ளே போகணுண்டா. இப்போ அவசியமாயிராக போய் என்ன பண்ண போகிற? அது என் ஆள்கிட்டேருந்து ஒன்று வாங்கணும். என்ன வாங்கணும்? டேய் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. மூட்டு உள்ளே போகிறது வழியாக மட்டும் சொல்லு. சரி வந்து தொலைங்க. டேய் நாயே கட்டி போட்டிருக்கானு பாருங்கடா. மச்சான் பேண்ட்டோட கவிச்சிக்கன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். டீ கட்டி பாருடா டயங்கா. இதான் ஹைட்டு மயிராக இருக்குல்ல. டேய் நான் எல்லாம் கட்டி போடலடா. டீ டயங் பரதேசி, என் மண்டை மேலே வாழ் வைக்கிறடா. மயிறு எடு. ஜிம்னா சார்ரா. இல்லை என்னடா சேர் மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ஆத்தாடி போச்சு போச்சு, என் காலு போச்சு. குட்டி கொஞ்சம் எட்ரா. டேய் 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 நீ ஏன்டா சைடில் வந்த? தள்ளுடா. டே ஜெய மயிறு, கால் வலிக்குது மயிறு. டே கொஞ்ச நேரம் பொறுத்துவங்கடா அப்படின்னு 4 பேர் சண்டை போட்டு அந்த செவத்தில் ஏறி குதிக்கிறானுங்க அந்த பக்கம். அப்பாடா ஒரு கட்டத்தை தாண்டியாச்சு மச்சான். இதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே போக வேண்டியது தான். டேய் கதவு மூடிடுது, எப்பறம் உள்ளே போக? நான் வேணா காலிங் பெல் அடிக்கிட்டா? டேய் செம்ம ஐடியாடா. அப்படியே குத்துனேன்னு வச்சுக்கோயேன். காலிங் பெல் அடித்தா உங்கள் மாமங்கார சட்டித்தலையை வந்து என்னை போட்டு கும்பிடணும் அதானே? டேய் அதான் பைப்பு போகுதுல, மூட்டு ஏறுங்கடா. டேய் என்னடா இவ்வளோ பெரிய பைப்பாக இருக்குது, இதில் எப்படா மச்சான் ஏறுறது? அதான் நானும் பார்க்குறேன், எப்படி ஏறுறது? காலை பிடிச்சி தான் ஏறணும். இப்போ என்ன போய் பார்க்கணுமா வேணாமா? அவள் தான்டா, இதுக்கு மேலே என்னால் ஐடியா சொல்ல முடியாது. 3 பேர் பார்த்துட்டு வரதா வாங்க, அவள் தான். டே மச்சான் 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 தான் ஐடியா விட்றா, எப்படா ஏறுறது? டேய் நானாடா ஏற்றி விட முடியும். நான் வேணா ஒரு எஸ்கலேட்டர் போட்டு தரட்டா? மச்சான் போட்டுடலாமா? அப்படியே ஒன்று இல்லை, சும்மா ஃபன். ஃபன்னு மாதிரிலாம் ஆடிட்டு இருக்க முடியாது என்ன? டேய் மணி 12 போகுதுடா, தூக்கமாக வருது. சீரம் போய் பார்த்துட்டு வந்து தொலைக்கடா, என் உயிரை போட்டு வாங்குறானுங்க. டேய் எப்படா ஏறுறது? ஒத்தா இப்போ ஒன்று பைப்பு பிடிச்சி ஏறுங்கடா. டேய் இதாடா என் ஷோல்டர் மேலே ஏறு. தேங்க்ஸ் மச்சான். அம்மாடி பண்ணி கணங்குற மச்சான். டேய் டீ கிணத்துடா தண்ணுவா இப்படி கணங்குற? கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடா, ஏறிட்டு இருக்கல. முடியலையே. இவனுங்க லவ்வுக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானுங்கன்னு தெரில. ஏறி தொலைடா. குட்டி கொஞ்சம் வலிக்குதுடா. டே சீக்கிரம் ஏறி தொலையடா. டே டேங் பரதேசி. மச்சான் சாரிடா, வாட்டம் வர மாட்டேங்குதா? இருக்குடா டே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி 3 பேரும். இப்போ ஃபஸ்ட்டு ஜேகே நிற்கிறான். ஜேகே வந்து ஜிமினோட ஷோல்டரில் கால் வச்சு நிற்கிறான். ஜிமின் வந்து டேங்கோட ஷோல்டரில் கால் வச்சு நிற்கிறான். சரி இவங்க 3 பேரையும் தாங்கிட்டு ஏஜே நிற்கிறான். பாவம் அவனால் நிற்கவே முடியல. ஏஜே அப்படியே கொஞ்சம் தூக்கேன், பால்கனியில் குதிச்சிருவேன் மச்சான். நீ குதிச்சிருவ, நான் கீழே புதஞ்சிருவேன் போல. ஐயோ முடியலடா. டே மனுஷனுங்களாடா நீங்கள்? டே ஜேகே சீக்கிரம் குச்சி தொலைடா. டேய் இன்னும் கொஞ்சம் கிட்ட போடா. ஐயோ முள்ளடா. டே சத்தியமாக நகர முடியல. ஜேகே சீக்கிரம்டா, எனக்கு ஷோல்டர் வலிக்குது. உங்கள் 2 பேரை தாங்குறேன், எனக்கு எப்படி வலிக்கும்? டேய் டெல்லி எருமிகளா, உங்கள் 3 பேரை தாங்குறேன், எனக்கு எப்படிடா இருக்கும்? டே ஏஜே பாவண்டா, சீக்கிரம்டா. இப்படி சொன்னதும் ஜேகே அப்படியே குதிக்கிறான். இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஷாக்கு. பார்த்தா இவனுங்க தான் லைனாக குதிக்கிறானுங்க. மச்சான் சேஃப் லேண்டிங்கில். அப்போ அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறானுங்க. ஏஜே தான் அப்படியே இந்த புல்லிலே படுத்துட்டா. முடியலடா. டே அப்படியே போய் சாவுங்க, என்னால் முடியலை. டேய் அவன் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், வாங்கடா. ஹலோ ஏய் கதவை தரங்கடி. மிசோ எல்லாம் கனவு கண்டுட்ருக்கோமா? கனவெல்லாம் இல்லடி, என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ ஆயிரம் போய் அப்படியே ஓப்பன் பண்ணதோ 3 பேரும் உள்ளே வரானுங்க. ஜேகே ஆயிராவை பார்க்க, ஜிமின் மிசோவை பார்க்க, டேங் குட்டியை பார்க்கன்னு சொல்லி 3 பேரை பார்த்துட்ருக்காங்க. இங்கே எதுக்கு வந்தீங்க இந்த டைமில்? எப்படி வந்தீங்க? எப்படி வந்தேன்னா பைப்பை பிடிச்சி ஏறி வந்தேன். ஐயோ மாமா கீழே இருக்காங்க, போங்க. போகிறதுக்காட்டி வந்தேன், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நாளைக்கு பேசிக்கலாம், போங்க. அதான் கேட்டல்ல, அதை வாங்கிட்டு போக வந்தேன். இப்போவா? இங்கே பாருங்க, கிளம்புங்க. வீட்டில் மட்டும் மாட்டினேன், நான் செத்தேன், போங்க. ஏய் வாடி, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? அதான் அப்படி சைடில் ஒரு இடம் இருக்குல்ல, ரூமு, அங்கே போய் பேசலாம். ஆனால் ஆடி அப்படின்ட்டு ஜேகே அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் மிசோவா தான் ஜிமின் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், எதுவுமே பேசாமல். சீனியரா? ஜிமின் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ஜிமின்
ஆடி அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ டயாங் தான் அப்படியே பார்க்குறான். பார்த்தா குட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். டேங் அப்படியே பொறுமையாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சேரை இழுத்து போட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபன் அண்ட் ஜாலி அப்படி போகும். ஓகேடா அமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ, பாய்டா.